ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சிக்கனில் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக எப்போயுமே சில்லியெல்லாம் போட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம்லே அந்த மாதிரி இல்லாமல் இது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் பெப்பர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க, அது ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 1/4 கிலோ எலும்பில்லாத சிக்கன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுறதுக்கு எலும்பு இல்லாமல் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். உப்பு, இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு 1/4 லெமனை கட் பண்ணி அதையே இதில் புழிஞ்சிக்கலாம். 1/4 கிலோவுக்கு இந்தளவுக்கு லெமன் போதும். இதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை, மிளகுத்தூளோட காரம் மட்டும்தான் இதில். இப்போ இதை பிசைஞ்சிருவோம். அவ்வளோதான், பாருங்கள், பிசைஞ்சாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். சிக்கன் ஊற வச்சாச்சு. இப்போ அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி 20 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அரிசி வேகிற அளவுக்கு நிறைய தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கொதிக்கட்டும், அரிசி போட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டாச்சு, நல்லா கொதித்து வேகட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம தொட்டோம்னா உடையணும், அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த அரிசி வந்து நம்ம சாதம் போட்டு கிளறுவோம் பார்த்திங்களா, அப்போ வந்து உடஞ்சிரும். அதனால் இந்த இதிலே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து இதை வடிகட்டிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு இப்போ இதை வடிகட்டிட்டு வந்துடலாம். ரைஸ் வேக வச்சு வடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ரைஸ் உடையாமல் இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். சிக்கன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சிக்கன் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா நம்ம எப்பயும் சில்லி பொரிச்சு எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். உடனேலாம் திருப்பி போட்டிங்கன்னா அடியில் ஒட்டிக்கும். பாருங்கள், அடியில் ஒட்டியிருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒட்டிக்கும். கொஞ்சம் நேரம் அடியில் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி சிக்கன் பொடி பொடியாக வேறு நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். சிக்கன் வந்து நல்லா பொரிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் வடிச்சுக்கோங்க. நீங்கள் சில்லி போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் போன்லெஸ்ஸில் பண்ணியிருக்கேன். நீங்கள் போனோடு இருக்க சிக்கனில் கூட இந்த மாதிரி சில்லி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சிக்கன் பொரிச்ச அதை எண்ணெயை எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் இதில் வச்சுருக்கேன். அதில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 6-7 பூண்டு பல்லை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கிடலாம். ரொம்ப கருக விடாமல் வதக்கிக்கோங்க. ஒவ்வொன்றும் கருகாமல் வதக்கிக்கணும். நம்ம மற்ற குழம்பு இந்த கிரேவியெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் நல்லா கலர் மாதிரி வரணும் இல்லையா, இதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது. லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் அதையும் லைட்டாக வதக்கிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க. முட்டையும் முட்டைக்கோசு வேகிறதுக்காக உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். முட்டையை இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா லைட்டாக அந்த பச்சை இருக்குது, அப்போவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்துருவோம்.
இந்த மாதிரி கலந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி முட்டையெல்லாம் வந்து நல்லா கலந்து பொடி பொடியாக இருக்கணும், அந்த மாதிரி கலந்துக்கோங்க. அதே சமயம் கருகக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா ரைஸ், அதையே இதில் சேர்த்துருவோம். அடுத்து பொரிச்ச சிக்கன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா உப்பு போட்டு தூவிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரைஸில் உப்பு போட்டிருக்கோம், சிக்கன் வேக வைக்கிறப்பையும் உப்பு போட்டிருக்கோம், அப்புறம் முட்டை வறுத்தோம் பார்த்திங்களா அப்பையும் உப்பு போட்டிருக்கோம். இது எல்லாமே சரியாக தான் இருக்கும் அளவு. ஆனாலும் லாஸ்ட்டாக கிளறினதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு பத்தலைன்னா மட்டும் லைட்டாக போட்டு கிளறிக்கோங்க. அதே போல் பெப்பர் வேணாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வேறு எந்த மசாலா, மிளகாத்தூளோ இல்லை வேறு எதுவுமோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இது மட்டும்தான். இப்போ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இறக்கிக்கலாம். பெப்பர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.